மகடு நேயர்களே, பாமா அவர்கள் எழுதிய நிழலும் நிஜமும் சிறுகதையைக் காண்போம் வாருங்கள். இந்த சிறுகதையில் கடைக்கூத்தாடி ஒருவனுக்கு தன்னிடத்தில் ரூ. 1 பிச்சை எடுத்துச் சென்ற ஒரு சிறுவன் தான் அன்று முழுவதும் பிச்சை எடுத்த காசுகளை கொடுத்துவிட்டுச் செல்கின்றான். இது இந்த கதைத் தலைவருக்கு கதாபாத்திரத்திற்கு மனதில் நெற்றியடி அடித்தாற்போன்று பொட்டில் அடித்தாற்போன்று வலிக்கின்றது. நாம் செய்த ஒரு சின்ன உதவியை அந்த சிறு பையன் இன்னும் அதிகமாக செய்ததை நினைத்து வருந்துகின்றார். இதுதான் கதையோட கரு. போகலாம் வாங்க. ஏன்னா அவரும் ரொம்ப ஏழ்மை நிலையில தான் இருக்காரு. அவர் சூழ்நிலையும் விளக்கி அந்த கதாபாத்திரமே இந்த கதையை விளக்குவது போன்ற ஒரு கதையினை நிழல் நிஜமும் நிழலாக இவர் கற்பனையாக இவர் நினைத்தது அது உண்மையாக இருக்குமோ, அவன் ஏமாத்துறானோன்னு நினைச்சது அவன் நிஜமாக நல்ல மனதுடையவனாக இருக்கின்றான் அப்படின்றத இந்த கதை மூலம் தெளிவுபடுத்துகின்றார். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். வருடத்திற்கு 2 முறைதான் நாங்கள் புதிதாக துணி எடுத்து தைப்போம். கிறிஸ்து பிறப்பு திருவிழாவுக்கு, இன்னொன்று எங்கள் ஊர் மாதா திருவிழாவுக்கு. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸுக்கு மதுரை சென்று துணிமணி எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நானும் என் மனைவியும் 10 மணிக்கு வரும் வாய்தா வண்டியில் மதுரைக்கு புறப்பட்டோம். வாய்தா வண்டின்னா அங்கே இந்த கோர்ட் இருக்கும் இல்லையா, அது அந்த இடத்துக்கு போய் நிற்கிற வண்டி பேருந்து. அது கடைசியாக வாய்தா வண்டின்னே ஆயிடுச்சு. அது டயத்துக்கு வர பஸ் அப்போல்லாம் ஊரில் அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வாய்தா வண்டின்னே பெயராயிடுச்சு. அப்படி பேருந்துகளில் இருக்கை பிடித்து உட்கார்ந்து விட்டாலே பெரிய சாதனையாகத்தான் இருக்கிறது. பயணிக்கும் போதே யார் யாருக்கு எவ்வளவு தான் விலைகளில் என்னென்ன வகையான துணிகள் எடுக்க வேண்டும் என்று பேசி முடிவெடுத்து கொண்டோம். கையில் 2000 ரூபாய் இருந்தது. எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமாக செய்ய வேண்டுமோ அவ்வளவு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டேன். கூடுமான வரையில் 100 ரூபாயாவது இதில் மீதி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். இப்படி பார்த்துத்தான் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது எங்களது பொருளாதார நிலை. அப்படி நான் ஒருவன் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை. 3 பிள்ளைகளும் முறையே 3, 2, 1 வகுப்புகளில் வரிசையாக படித்து கொண்டிருக்கின்றார்கள். 3ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 1ஆம் வகுப்பு. நல்ல வேலையாக 3 பேரும் பையன்களாக பிறந்தார்கள் என்று உள்ளூர மகிழ்ந்தாலும் 3வது பிறந்தவன் பெண்ணாக பிறந்திருக்கலாம் என்று ஆசை எனக்குள் இருக்கிறது. என் மனைவிக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருக்கிறது. ஏன்னா பெண் பிள்ளைன்னா நல்ல டிசைனாக துணி ட்ரெஸ்ஸு எடுத்து போடலாம். அப்படி பேச்சு தமிழில் அழகாக எழுதியிருக்காரு, ஆங்கிலத்தோடு கலந்து. போட்டு அழகு பார்க்கலாம், விதவிதமான நகை நட்டு போட்டு பார்க்கலாம் என்று அடிக்கடி கூறுவாள். அதற்கெல்லாம் வருமானம் இல்லை என்றாலும் ஆசைக்கு மட்டும் குறைவில்லை. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எண்ணம் இல்லை. பெண் பிள்ளை என்றால் எனக்கு பிடிக்கும். பிடிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் கிடைத்து விடுகிறதா என்ன? இப்போதான் இவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சுய வாழ்க்கை. ஆசிரியர் பயிற்சி பெற்று 7-8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்னும் வேலை கிடைக்கவில்லை. அட்டவணை சாதியில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்தவன் என்ற காரணத்தினால் நான் பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரனாக்கப்பட்டு விட்டதால் என்னோடு படித்த அட்டவணை சாதியை சேர்ந்த இந்து பையன்கள் வேலையின்றி சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கும் போது நான் மட்டும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினால் எங்கள் ஊர் பள்ளியில் நியமிக்கப்பட்டு மாதம் 2000 சம்பளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வு நேரத்தில் என் மனைவி தீப்பெட்டி ஒட்டுவதால் கிடைக்கும் பணத்தையும் வைத்துக்கொண்டு எப்படியோ சமாளித்து வருகிறேன். வருடத்தில் 1 முறையாவது இந்த பிள்ளைகளுக்கு நல்ல துணிமணி எடுக்க வேண்டும் என்றுதான் இந்த மதுரை பயணம். ஏன் மதுரைக்கு போகிறோன்றது சொல்லிட்டாரு. மதுரை விளக்குத்தூண் பக்கம் சென்று துணிமணிகளை வாங்கி கொண்டு திருப்தியாக வெளியே வந்தோம். நான் நினைத்தபடி 500 ரூபாய் மிச்சம்.
பிடித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. 3 பையன்களுக்கும் ரெடிமேட் துணி எடுத்த பிறகு மனைவிக்கு ஒரு கையில் சேலை எடுத்தோம். எனக்கு எதுவும் வாங்கிக் கொள்ளவில்லை. பணம் இருக்கவே சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று எண்ணினேன். மனைவியும் அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. எங்கள் ஊருக்கு நேராகச் செல்லும் பேருந்து இனி 3 மணிக்குத்தான் வரும். இப்பொழுது மணி 1 தான் ஆகியிருந்தது. பக்கத்தில் இருந்த உணவகத்தில் சென்று உணவருந்திவிட்டு வெளியே வரும்பொழுது, சார் சார், பசி எடுக்குது சார், ஒரு 50 பைசா கொடுங்க சார் சார் என் மூத்த மகனை விட கொஞ்சம் பெரியவனாக இருப்பான். கிழிந்த சட்டை, கலைந்த முடி, இப்படி வழக்கமாக பிச்சை எடுப்பவர்களின் கோலத்தில் இருந்த ஒரு பையன் எங்கள் பின்னே கெஞ்சியபடி வந்தான். பாவம் இந்த பையன், படிக்க வேண்டிய வயதில் இப்படி பிச்சை எடுத்துக்கொண்டு அலைகிறானே, இவனுடைய தாய் தகப்பனுக்கு சரியான வேலை எதுவும் கிடைக்கவில்லையோ என்னவோ, நல்ல ஒரு வேலை தாய் தகப்பனே இல்லையோ என்னவோ, பசிக்குது என்கிறான். சரி, 1 ரூபாய் கொடுக்கலாம் என்றெண்ணி சட்டைப் பையிலிருந்து 1 ரூபாய் எடுத்துக் கொடுத்தேன். அவனுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி பையனுங்களுக்கெல்லாம் கொடுக்கவே கூடாது தெரியுமா? சின்னஞ்சிறு பிள்ளைகளை பிச்சை எடுக்க விட்டுட்டு தாயன் தகப்பனும் இவன் பிச்சையை எடுத்துட்டு வாரத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்து இருக்குதுங்க. இவனுக்கு பிச்சை போட்டா இவனுக்கும் இதே தொழிலா போகும். இந்த வயசுல பிச்சை எடுக்கணும்னு இவன் தலையில எழுதி இருக்குது பாவம். என் மனைவி கோபமாக ஆரம்பித்து பாவமாக முடித்தாள். ஆமா, இவன் தலையில் எழுதி இருக்கு. யாரு எழுதுறது? எல்லாம் நம்ம எழுதுறது தான். ஏன் கூட படிச்சவன் எல்லாம் இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு சொகுசா இருக்கையில நாம மட்டும் நாய்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்ல. அப்படித்தான். பாவம் இந்த பையன். நல்ல புத்திசாலியான பையனா இருப்பான்னு நினைக்கேன். அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நம்ம கொடுக்குற இந்த 1 ரூபாயை வச்சு என்னத்தை வாங்க முடியும்? ஏதோ இப்படி ஒரு 4 பேர் கொடுத்தா எதுனாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்குவான். மனைவியிடம் சொன்னேன். நம்ம கொடுக்குற 1 ரூபாயில் என்ன வாங்கிட முடிய போகுது? 4 பேர் கொடுத்தா அதை சேர்த்து எதுனா வாங்கி சாப்பிட்டுப்பான் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்கிறான். துணிக்கடையில் அவ்வளவு ரூபாய் செலவழித்து துணிமணி எடுத்தோமே, மீதி ரூபா கூட இருக்குதே. கிறிஸ்துமஸுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இவ்வளவு செலவு செய்யும்போது இந்த பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாமே. அட, ஒரு ட்ரெஸ் எடுக்க வேண்டாம், நம்ம நல்லா வகுறு நிறைய சாப்பிட்டுட்டு வரல அந்த பையன். பாவம், பசிக்குதுன்னு சொன்னப்போ 2 இட்லி எதுவாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாமோ. வெறும் 1 ரூபாயை கொடுத்துட்டு வந்துட்டோமே இப்படி. ஆமாம், இதுவே பெருசு. சில பேர் இது கூட கொடுக்க மாட்டாங்க. கஞ்ச பயலுக. அவன் 50 பைசா தான் கேட்டான். நானும் 1 ரூபா கொடுக்கவும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருந்துச்சு. நானும் பெரிய பணக்காரனா என்ன? ஏதோ என் தகுதிக்கு இம்புட்டுத்தான் செய்ய முடியும் என்று தன்னுடைய மனசுக்குள்ள ஆறுதல் படுத்திக்கிட்டு, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க கிட்ட மட்டும் கிறிஸ்துமஸ் சமயத்தில் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு வாய்க்கிழிய சொல்லிட்டு, இப்போ இங்கே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்ச பிறகும் செய்யாமே வாரமே. அந்த பையனுக்கு ஒரு கால் சட்டை, ஒரு மேற்சட்டை கொடுத்துட்டு சாப்பாடம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். சரி, அடுத்த கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக ஒரு கஷ்டப்படுற பையனுக்கு செய்யணும். பேருந்து நிலையம் சென்று சேரும் வரையில் எனக்குள் பலவிதமான யோசனைகள். அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம், கால் சட்டை மேல் சட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம், பேண்ட் ஷர்ட்டு ஏதாவது செஞ்சுருங்களாமே. ஆனால் நம்மக்கிட்ட வருமானம் இல்லை. அதனால் நம்ம இப்படியெல்லாம் சிக்கனம் பிடிச்சி வரோம். ஆனால் வகுப்பில் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு வாய்க்கிழிய பேசுகிறோமேன்னு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு பேசிக்கிட்டு மனசில் வராரு. பேருந்து நிலையத்தில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் நானும் என் மனைவியும் அமர்ந்து கொண்டோம். எங்கள் ஊர் பேருந்து வருவதற்கு இன்னும் அதிக நேரம் இருந்தது. அங்கே அமர்ந்தபடி சுற்றிலும் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போது சற்று தூரத்தில் மக்கள் கூட்டமாக நின்று எதையோ பார்த்து கொண்டிருப்பதை கண்ட நான் அது என்னவென்று பார்ப்பதற்காக எழுந்தேன். உடனே என் மனைவி சொன்னால், எங்கே கிளம்பிட்டீங்க? பஸ் இப்போ வந்துடும். இங்கே நான் இருந்தால் தான் உட்கார இடம் பிடிக்க முடியும். போயிட்டு சீக்கிரமாக வந்து சேருங்க. அப்படியே இந்த பெயில்களுக்கு திங்கிறதுக்கு எதுனாச்சும் வாங்கிட்டு வாங்க. போன உடனே வந்து பையத்தான் பார்ப்பானுங்க.
நேராக பழக்கடைக்குச் சென்ற நான் கொஞ்சம் பழம் வாங்கிக் கொண்டேன். சின்னவனுக்கு பால்கோவா மிகவும் பிடிக்கும் என்பதால் 1/4 கிலோ பால்கோவா வாங்கிக் கொண்டேன். அப்படியே அருகிலிருந்த கடையில் பிஸ்கட் பாக்கெட் 2ம், வெளியில் இருந்த கடையில் அப்போதுதான் சூடாக போட்டுக் கொண்டிருந்த 10 வடைகளும் வாங்கிக் கொண்டு வந்தேன். நேராக வந்து மனைவியிடம் கொடுத்துவிட்டு, வேறு எதுவும் வேண்டுமா என்று கேட்டபோது, கொஞ்சம் பூ வாங்கி வரக்கூடாதா என்று வாங்கிட்டு வரக்கூடாதா என்றாள். அவள் கேட்காமலேயே வாங்கி கொடுத்திருக்கலாமே என்றெண்ணியபடி அருகிலிருந்த பூக்கடையில் பூவை வாங்கி கொடுத்துவிட்டு கூட்டத்தை பார்க்க கிளம்பினேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட்டத்தை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டான். இனி எங்க போறீங்க? அதான் எல்லாம் வாங்கியாச்சே, பஸ்ஸு வந்துட போகுது, இங்க ஒன்று உக்காருங்க, சொல்ல போறத பாரு என்று மனைவி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தை நோக்கிச் சென்றேன். பல ஊர்களிலிருந்தும் வந்த மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க, நடுவில் ஒரு பெண் கழுத்தைச் சுற்றி ஒரு மேளத்தை தொங்கவிட்டு கொண்டு அதை அடித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகே வாட்டசாட்டமான ஒரு ஆண் அந்த மேளச் சத்தத்திற்கு ஏற்றபடி ஆடிக்கொண்டே கையில் ஒரு நீண்ட சவுக்கை வைத்து தன் முதுகிலே ஓங்கி அடித்து கொண்டிருந்தார். முதுகில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஒரு காலில் பேண்டை முழங்கால் வரை தூக்கிவிட்டிருந்த அவர் மேலே சட்டை முழுவதும் போடவில்லை. இப்படி பல இடங்களில் அடித்தோ என்னவோ முதுகில் ஆங்காங்கே காய்ந்து போனது போல் தெரிந்தது. வியர்த்து ஒழுகியது. முதுகிலும் கைகளிலும் மாறி மாறி அடித்து கொண்டான். சல் என குலுங்கியது. கால்களில் கட்டியிருந்த சலங்கை அவனது ஆட்டத்திற்கு ஏற்ப சல் சல் கழைக்கூத்தாடி அடிப்பாங்கல்ல, உடம்புல அடிச்சுப்பாங்கல்ல, அந்த இடம் வர்ணனை. சல் சல் என குலுங்கியது. அவருக்கு பக்கத்திலேயே மற்றொரு சிறுவன் அவரைப் போலவே பேண்ட் மட்டும் அணிந்து கொண்டு மேலே சட்டை எதுவும் போடாமல் சின்ன சவுக்கு ஒன்றை வைத்துக்கொண்டு பலார் பலார் என்று அவனது முதுகில் அடித்து கொண்டிருந்தான். அவனும் கால்களில் சலங்கை கட்டிக்கொண்டு மேளச் சத்தத்துக்கு ஏற்ப கால்களை மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டு ஆடிக்கொண்டிருந்தான். ஆடிக்கொண்டே அடித்தான், அடித்துக்கொண்டே ஆடினான். ஆடிக்கிட்டே அடிக்கிறான், அடிச்சுக்கிட்டே ஆடுறான். அவன் கால்களிலும் கைகளிலும் இருந்த வேகத்தையும் அவனது அம்மா அடித்த மேளத்துக்கு ஏற்றபடி அவன் ஆடிய ஆட்டத்தையும் அனைவரும் ரசித்தார்கள். என்னால் அதை ரசிக்க முடியவில்லை. இதென்ன பொழப்புன்னு இப்படி போட்டு உடம்ப ரணமாக்கி கிடக்காங்க. இந்த ஆளோட உடம்பு நல்லாத்தானே இருக்குது, எதுனாச்சும் வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாமே. இவர் சாட்டைய வாங்கி கொடூரமா அடிக்கிறத பார்க்கும்போது மட்டுமன்றி, இந்த சின்ன பையனையும் இப்படியும் போட்டு உட்கார வைத்திடலாமோ? சின்ன பையனையும் இப்படி போட்டு உசுரை எடுக்கிறாங்களே. ச்சே, இந்த மத்தியான வெயிலில் இப்படி வேர்த்து ஒழுகல இப்படி தோலை பிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு பார்க்கவே ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இது வேற இம்புட்டு பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மனுஷன் அவனை போட்டு அடித்து காயப்படுத்துறத இம்புட்டு குரூரமாக பார்த்து ரசிக்கிறத நினைக்கையில் என்னமோ மாதிரி இருக்குது. அதுலேயே இந்த சின்ன பையனை பார்த்தா நெஞ்சமே கனத்து போகுது. எனக்குள் மண்டிய பலவிதமான சிந்தனைகளோடு கூட்டத்தில் இருந்தவர்களை ஒருமுறை சுற்றி பார்த்தேன். பலவிதமான முகங்கள், பலவிதமான முக பாவனைகள். கூட்டத்தின் முன்பகுதியில் நின்ற சிறுவனை பார்த்ததும் அவனை அடையாளம் கண்டு கொண்டேன். கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் என்னிடம் பிச்சை கேட்ட சிறுவன் அவன். இவன் இங்கே என்ன செய்கிறான் என்றெண்ணியபடி ஆட்டத்தை விட்டுவிட்டு அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அடித்து கொண்டிருந்த அந்தச் சிறுவனையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகம் சஞ்சலப்படுவது போல எனக்கு தோன்றியது. அந்தச் சிறுவனுக்கும் இவனுக்கும் ஏறக்குறைய ஒரே வயதுதான் இருக்கும். இடையே சிலர் அந்த பெண் அருகே விரித்து வைக்கப்பட்டிருந்த துணியில் சில சில்லறை காசுகளை தூக்கி எறிந்துவிட்டு சென்றார்கள். அவள் மேளத்தை அடித்துக்கொண்டே கூட்டத்தைச் சுற்றி சுற்றி வந்தாள். சிறிது நேரம் சென்ற பின் அந்தச் சிறுவனும் அவனது அப்பாவும் சாட்டையால் அடிப்பதை நிறுத்திவிட்டு கூட்டத்தைச் சுற்றி வந்து வேறு சில
வெறுமனே கையை விரித்தார்கள். என்னிடம் பிச்சை எடுத்த சிறுவன் நேராக உள்ளே சென்றான். சாட்டையால் அடித்துக் கொண்டிருந்த அந்தச் சிறுவனிடம் சென்று அவன் கையைப் பிடித்தான். அன்று அவன் பிச்சை எடுத்து வைத்திருந்த அத்தனை காசையும் அவன் கையில் கொடுத்துவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாகப் போய்விட்டான். என் நெஞ்சில் சுரீரென சாட்டையடி விழுந்தது போல் இருந்தது. இந்த சாட்டை கழைக்கூத்தாடின்னு சொல்லுவாங்க சாட்டை அடிக்கிறவங்கள. அப்படி அந்த அடிக்கிறவங்களோட தொழிலையும் வலியையும் இந்த கதையின் மூலம் எடுத்து காட்டியுள்ளார் பாமா அவர்கள். சமூக விழிப்புணர்வையும் காட்டியுள்ளார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். வறுமையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ற சுமைகளோடு பதிவுகளோடு தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.